அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்றைய தினதிதி வார நட்சத்திரத்தை அனுசரித்து இன்று வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயணரை நாம் வணங்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் சீதா மற்றும் ராமர் அல்லது ராதா கிருஷ்ணர் அல்லது நரசிம்மர், லக்ஷ்மி தேவி, இப்படி இவர்களை இன்றைய தினம் நாம் வணங்குவதின் மூலமாக கணவன் மனைவி உறவு மேம்படும், தரித்திரம் என்பது நீங்கும், செல்வவளம் என்பது அதிகரிக்கும். என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் வீட்டில் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால், அதாவது நல்ல வாசனை, சுவாசனை வருகின்ற நல்ல வாசனை இருக்கக்கூடிய மலர்களால் இவர்களுக்கு நாம் அலங்காரம் பண்ணணும். பண்ணிவிட்டு குடான்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். ஒருவேளை எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா வெல்லம் கூட நாம் நைவேத்தியமாக வைக்கலாம். அடுத்து நாம் ஒரு 2 அகல் தீபங்களை ஏற்ற வேண்டும். ஒரு தட்டில் 2 அகல் தீபங்களை ஏற்றி இவர்களுக்கு ஹாரத்தி காட்ட வேண்டும். காட்டி இந்த அகல் தீபங்களை நாம் துளசி செடிக்கிட்ட வச்சிடணும். அதற்கு பிறகு நாம் அதாவது சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் நாம் போட வேண்டும். போட்டுட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்தால் அதை இன்றைய தினம் நாம் பாராயணம் பண்ணி மனசார நாம் வேண்டிக்கணும். ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டா? அதாவது மகாலட்சுமி தாயார் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நீங்காமல் விஷ்ணுவின் ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி பெருமாளும் மகாலட்சுமி தாயாரின் ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் பூஜை பண்ணும்போது இருவரை நம்ம சேர்த்து தான் பூஜை பண்ணணும். மகாலட்சுமி தாயார் பூஜை பிரதானமாக பண்ணினோம் அப்படின்னா பெருமாளில் முதல்ல பூஜை பண்ணணும். அதே மாதிரி பெருமாள் பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரை நாம் பூஜை பண்ணணும். தனித்தனியாக இவர்களுக்கு நாம் பூஜை செய்யக்கூடாது. இருவரையும் நாம் சேர்த்து பூஜை பண்ணும்போது மட்டும்தான் தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது நமக்கு இருக்கும். அதனால் எப்போ பூஜை பண்ணினாலும் இருவரையும் சேர்த்து பூஜை பண்ணுறது தான் சிறந்தது. இது ஒரு ரகசியம் அப்படின்னே நாம் எடுத்துக்கலாம். இன்றைய தினம் இந்த மாதிரி செய்து சிகப்பு தண்ணீர் செய்து, அதாவது தண்ணீரில் குங்குமத்தை நம்ம கரைச்சிட்டு அதால் ஹாரத்தி எடுத்து இதையும் நாம் துளசி செடிக்கிட்ட வைக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்று பண்ணலாம், அதாவது ஹாரத்தியை கலந்து அதில் 2 தீபம் வச்சு சுவாமிக்கு ஆரத்தி பண்ணிவிட்டு, அதாவது லக்ஷ்மி நாராயணருக்கு ஆரத்தி பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு துளசி செடிக்கிட்ட வச்சிடலாம். இந்த மாதிரி நாம் செய்யும்போது கணவன் மனைவி உறவு என்பது மேம்படும், சண்டை சச்சரவுகள் நீங்கும், அந்யோன்யம் என்பது மேலோங்கும் மற்றும் தரித்திரம் விலகி செல்வ வளம் என்பது நிச்சயமாக அதிகரிக்கும். நல்ல ஒரு பூஜை முடிந்த